பொங்கிடும், ஆட்சியை கொண்டு யாரும் இல்லை, புரட்சி வெடித்த பாரதம். புரட்சி. ஓ, அதாவது என்ன சொல்றீங்கன்னா, அங்க புரட்சி வெடிச்சதுனால அந்த மண்ணின் மனிதர்கள் இறந்ததுனால கூட்டம் கூட்டமா குழந்தைங்க, ஓ, அங்கேருந்து வரக்கூடிய அந்த பொருட்கள்லாம் பாதிக்கப்படும், எனர்ஜி பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றீங்க. புரட்சி வெடித்த பாரதம் பாரசீக நாட்டை கொண்டது. பாரசீக நாட்டை கொண்டது. புரியுது ஐயா, புரியுது. ஆமா, ஆத்ம சாந்திக்காக நான் பல்லே உவப்பரீஸ்வல்லஹ்வ அகேமிய ஹஸ்வதீஸ்வலி மஹவ அஸ்மி துவலி அக்பர் வசின்ய ஹலுவத்ரிய ஸ்வகாலிய அசி பிரகத்ரஹலுவ திம்ய ஹத்வ அம் யகலி ஸ்வகதிஷு வஹல் அக்பர் வசூர் உசூர் நியமஸ்தஹல்ல ஜனமாக்கியாஹு லிகேகுவ அல்லக் மனிஷுவ தர்லி அத்வன்னக் வஹல்லி அலாபியா ஹக்பர் அலாஹுவ அக்பர் அசூர்னியா உசூர் நமஸ். அதாவது அங்க ஏற்பட்ட நிறைய உயிர் பலியின் காரணமாக அந்த ஆத்ம சாந்தி கோரி ஆன்மாக்கள் வந்து நிக்கிறாங்க, ஐயாக்கு தெரியுது. ஸோ அதனால வந்து ஐயா என்ன நினைக்கிறாரு, இப்போதான் பாரசீக மொழியில தான் துவா ஓதுவார் ஐயா, பாரசீக பாஷையில தான். இப்போ அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களோட ஆத்ம சாந்தி நிலை இல்லாததுனால அதனால பிரச்சனை, அந்த இங்கிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு போரிட்டு ஆசை படலம் கொண்டு அதனுள் இருக்கும் இயற்கைகளை அழித்து அதனுள் இருக்கும் இயற்கை வளங்களை சுரண்டி தான் பெரியவனா நீ பெரியவனா என்று போரிட்டு தன்னைத்தான் அழித்துக் கொண்ட மாயாஜால உலகம் நடக்கிறது அவ்விடத்தில். அதை அவரவர் கண்ணோட்டமாக இருந்து புரிந்து கொண்டு உயிர் வழி வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டு அவரவர் ஆட்சி கொலை அவரவர் இடத்தில் அவரவர் செல்வத்தை அவரவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஐயா, இப்போ வந்து அங்க வாழக்கூடிய, அதாவது வளைகுடா நாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் வேலைக்கு போயிருக்கிறவங்க, அது எப்படி ஐயா இருக்கும் சூழ்நிலை? இன்னும் மோசமாயிடுமா இல்ல எப்படி? களம் பறிக்கும் நாடும் பரிவிடைத்தை தேடும் உடன் பறிக்கும் ஆசை உயிரினங்கள் காக்க வளம் பறிக்கும் நின்று பிறப்பேது என்று. போர் நீடிக்கும் நிலை வந்தாலும் போர் சிறிது விட்டு விலகும். மக்கள் உயிரை கருதி அவரவர்கள் போரை நிறுத்துவார். இல்லாவிட்டால் அவரவர்களுக்குள்ளே மரணம் ஏற்பட்டுவிடும். மக்கள் அவர்களை ஆட்சியை நிராகரிப்பார்கள். இந்த போரை நிறுத்த சொல்லி அவர்கள் சிவில் வார் மாதிரி உள்ளே. மக்கள் தான் மன்னன், மன்னன் தான் மக்கள். இதில் நாடு என்ற வீடு என்ன?